வணக்கம். இன்னைக்கு நாம ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்தோட ஒரு தமிழ் விமர்சனத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முக்க கமெண்ட்ரி சேனல் பண்ண விமர்சனம் அது. சோ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த படத்தோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு நாம கொஞ்சம் அலசி பார்க்கலாம். ஓகே, அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த விமர்சகர் முந்தின பாகம் அந்த டொமினியன் அதை விட இது பெட்டர்னு சொல்றாரு. ஆமா, அதை விட இது பரவாயில்லன்னு ஒரு கருத்து இருக்கு. குறிப்பா குழந்தைங்க அப்புறம் அந்த டைனோசர் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. சரி, டைரக்டர் பத்தி என்ன சொன்னாரு? கேரட் எட்வர்ட்ஸ் டைரக்டரோட ஒர்க்கு நல்லா இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கு. அவரோட காட்ஸிலா படம் மாதிரி இதுலயும் டைனோசர்ஸ ரொம்ப என்ன சொல்றது பிரம்மாண்டமா ஒரு த்ரெட்டனிங்கா காட்டியிருக்காருன்னு சொல்றாரு. ஓஹோ, இது ஒரு விதத்துல முதல் ஜுராசிக் பார்க் கொடுத்த இந்த ஒரு பிரமிப்பு இருக்கு, அதை திரும்ப கொண்டு வர மாதிரி ஒரு முயற்சி. அப்போ பழைய படங்களை பார்க்காதவங்களுக்கும் இது புரியுங்கிறாரா? ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். முந்தின பாகங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, புதுசா வர்றவங்க கூட ரசிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி. இயக்குனரோட அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பேக்ரவுண்ட் கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். விஷுவல்ஸ், சவுண்ட் டிசைன் இதெல்லாம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாருல்ல. ஆமா, விஷுவல்ஸ் ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அந்த பழைய தீம் மியூசிக் யூஸ் பண்ணது கூட. ஆமா, அந்த நாஸ்டால்ஜியா. கரெக்ட், அந்த ஃபீல் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் பலவிதமான டைனோசர்ஸ் தண்ணியில, நிலத்துல, ஆகாயத்துலன்னு எல்லாத்தையும் வச்சு ஆக்ஷன் சீன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஆமா, அந்த செட் பீசஸ் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. அதனால கண்டிப்பா ஐமேக்ஸ் மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. டெக்னிக்கலா படம் ரொம்ப ஸ்ட்ராங்னு ஃபீல் பண்றாரு. சரி, டெக்னிக்கலா ஓகே, ஆனா மனுஷங்க கதை அங்கதான் கொஞ்சம் இடிக்குதுன்னு சொல்றாரு போல. அங்கதான் பெரிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஸ்கார்லெட் ஜோஹான்சன், மஹர்ஷலா அனி மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருந்தும் அவங்க கேரக்டர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. வீணடிச்சிட்டாங்களா? அதான், அவங்க திறமை வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஏதோ சம்பளத்துக்காக வந்துட்டு போன மாதிரி இருக்குன்னு கூட ஒரு லைன் சொல்றாரு. அப்புறம் தேவையில்லாம ஒரு குடும்பத்தை எதுக்கு உள்ள கொண்டு வந்தாங்கன்னு கேக்குறாரு. அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சுல்ல, ஜுராசிக் படம்னா ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு. அதேதான், ரொம்ப ஃபார்முலாவா டெம்ப்ளேட்டா இருக்கு, எந்த புதுமையும் இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. ஆனா இந்த மாதிரி படங்களுக்கு வர்றவங்க அந்த டைனோசார்ஸை பார்க்கத்தானே வராங்க. கேரக்டர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருந்தா என்ன? அது ஒரு நல்ல கேள்விதான். ஆனா விமர்சகர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மாண்டம் மட்டும் பத்தாது, நம்மள படத்தோட கனெக்ட் பண்றதுக்கு நல்ல கேரக்டர்ஸ் வேணும். இதுல எமோஷனல் கனெக்ட் இல்லன்னு சொல்றாரா? ஆமா, எந்த கேரக்டர் செத்தாலும் நமக்கு ஒன்னும் தோணாதுங்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. இது நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள்ல வர்ற பிரச்சனை தான். விஷுவல்ஸ்க்கு கொடுக்கற முக்கியத்துவம் கதைக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் கொடுக்கறது இல்ல. உண்மைதான், கதை பத்தியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சே. ரொம்ப சிம்பிள், யூகிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஆமா, கதை ரொம்ப லீனியரா போடுது. அடுத்த சீன் என்னன்னு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஒரே மாதிரி ரிப்பீட்டிவா இருக்குங்கிறாரு. டிஎன்ஏ கலெக்ட் பண்றது, தப்பிக்கிறது, வீடியோ கேம் மாதிரி. ஓஹோ. அப்புறம் மெயின் வில்லன் டைனோசர், அந்த புதுசா வர்ற டீரெக்ஸ், அது மேலேயும் அவருக்கு பெரிய ஏமாற்றம். அது சரியா எஸ்டாப்ளிஷ் ஆகறியா? ஆமா, முந்தின படத்துல வந்த இந்தோமினஸ் ரெக்ஸ் மாதிரி இது பயங்கரமா இல்ல. அதோட பேக் ஸ்டோரி சரியா சொல்லல, ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்போ இது வெறும் ஒரு கேஷ் கிராப் மாதிரி தெரியுதுன்னு சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விமர்சகர் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு, கேஷ் கிராப். ஜுராசிக் வேர்ல்டுங்கிற பேரை வச்சு பழைய ஐடியாஸையே மறுபடியும் யூஸ் பண்ணி காசு பார்க்குற மாதிரி இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கதையில புதுமை இல்ல, பழைய ஃபார்முலா தான். பெரிய பிரான்ச்சைஸ் படங்களோட பிரச்சனை இதுதானோ? இருக்கலாம். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணுமா, இல்ல ஆடியன்ஸ்க்கு பிடிச்சதையே திரும்ப கொடுக்கணுமாங்கிற ஒரு குழப்பம். இதுல ரெண்டாவது ஆப்ஷனை எழுந்துட்டாங்கன்னு விமர்சகர் ஃபீல் பண்றாரு. ஆக மொத்தம் விமர்சகரோட பார்வையில படம் பார்க்க நல்லா இருக்கு, விஷுவலா சூப்பர், டைனோசர் ஃபைஸ் எல்லாம் செம, டெக்னிக்கலா பிரமாதம், குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆமா, ஆனா கதை, கேரக்டர்ஸ் அங்கதான் பிரச்சனை. ரொம்ப வீக்கா, ஃபார்முலாவா, சில இடத்துல போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்குன்னு சொல்றாரு. கரெக்ட். அந்த பிரம்மாண்டத்துக்கும் ஒரு நல்ல கதைக்கும் நடுவுல பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்க வேண்டிய படம் அதோட பொட்டென்ஷியலை ரீச் பண்ணலங்கிறது தான் அவரோட மெயின் வருத்தம். அப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி பெரிய பிரான்ச்சைஸ் படங்கள்ல உங்களுக்கு எது முக்கியம்? அந்த ஸ்கிரீன்ல தெரியற பிரம்மாண்டமும் டைனோசர்ஸும் போதுமா, இல்ல உங்களை படத்தோட ஒன்ற வைக்கிற மாதிரி கதையும் கேரக்டர்ஸும் வேணுமா? நீங்க எதை எதிர்பார்ப்பீங்க?